திருச்சி சிவா, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு, தேமுதிகக்கு ஒரு சீட்டு, இதெல்லாம் எப்படி நம்ம தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 26 எப்படி இதெல்லாம் கை கொடுக்கும்? தேமுதிக அந்த கட்சிக்காக பல களங்கள் கண்ட சுதீஷுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எம்பிசி மீனவர், அது ஒட்டுமொத்த மீனவர்களின் ஒரு பிரதிநிதியாட்டு தகுதியான ஒரு நண்பர் தான். பரதவர் மீனவர், அவங்க எல்லா தொகுதியிலும் டிசைடிங் ஃபேக்டர்னு அப்படி எல்லா ஏரியாவும் இருக்காங்க. பரதவராஜகுல மீனவர், பரதவர் மீனவர், முக்குவர் மீனவர், ஒரு மீனவர் சமூக பிரதிநிதியாட்டு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் லாயலிஸ்ட்டு, அந்த ரைசிங் சன் பத்திரிகைக்கும் எடிட்டராக இருக்கார், அவரை கொடுத்துருக்காங்க. சிவா நயனாரை போட்டதுமே சிவாவை துணை பொதுச்செயலாளரை போட்டாங்க. கண்டினியூஸாக ஒரு பார்லிமெண்டேரியன் அவரையும் கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்டபர் திலக் அவர் பறையர் கிறிஸ்டின், அவருக்கும் ஒரு வாய்ப்பு தான், தகுதியானவர். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் கலைஞர் டிவியில் அருள்னு ஒரு தம்பி இருந்தான், யாதவர் தம்பி, அவங்கள என்னை பலமுறை பார்த்துருக்கிறாரு. காங்கிரஸ் பற்றி நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம் என்றாலும் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் ஒரு பறையர் கிறிஸ்தவருக்கு வாய்ப்பு கொடுத்ததை நம்ம மனசார பாராட்டுறோம். ஸோ திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே இதை சரியான பார்வையில் தான் பார்த்துருக்காங்க. எடப்பாடி தான் இதில் ஒரு முத்திரையரை கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம்.